பூஜையில் நிம்மதி என்ற தலைப்பில் நெஞ்சுக்கு நிம்மதி என்ற அத்தியாயத்தின் 4வது பாகத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். சந்நியாசிகளும் சாதுக்களும் செய்வது போன்ற ஒரு பூஜையை இங்கே சொல்லி உங்களை நான் பயமுறுத்த போவதில்லை. ஸ்ரீ காஞ்சி பெரியவர்கள் சொல்வது போல சில எளிமையான வழிகளையே சொல்ல போகிறேன். ஆத்மாவையும் உடலையும் அமைதியடைய செய்வதே பூஜையின் நோக்கம். இரண்டும் அமைதியுற்ற நிலையே நிம்மதிக்கு மூலாதாரம். பகவத்கீதையை படித்திருப்பீர்கள். அதிலுள்ள தியான யோகம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அது சற்று கடுமையானது. எளிமையான முறையில் ஒரு சிறிய அறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த அறையில் விநாயகர், சூரியன், ஈஸ்வரன், விஷ்ணு, அம்பாள் இந்த 5 தெய்வங்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பும் பக்தியும் மீறி போய் கிடைக்கின்ற சுவாமி படங்கள், சிலைகள் அனைத்தையும் வைத்துக் கொள்வது தவறில்லை என்றாலும் பெரியவர்கள் சொல்வது போல மேற்கண்ட 5 மூல மூர்த்திகளையும் ஒருங்கே வைத்து பூஜை செய்வதே சிறந்தது. இதற்கு பஞ்சாயதன பூஜை என்று பெயர். இந்த மூர்த்திகளை கூட ஓவிய ரூபமாகவோ சிலை வடிவமாகவோ வைக்காமல் வேறொன்றில் ஆவாகனம் செய்து வைப்பது நல்லது என்கிறார் பெரியவர். அவை இயற்கையாக கிடைக்கும் 5 பொருள்களில் அமைந்திருக்க வேண்டும் என்கிறார் பெரியவர். இவற்றில் ஈஸ்வரனுக்குரிய பானலிங்கம், இது நர்மதை நதியில் ஓங்கார குண்டத்தில் கிடைக்கிறது. இதில் அம்பிகைக்கு உரியது ஸ்வர்ணமுகி சிலா என்ற கல். தங்க ரேகை ஓடிய அந்த கல் ஆந்திர தேசத்தில் ஸ்வர்ணமுகி ஆற்றில் கிடைக்கிறது. விஷ்ணுவின் வடிவமான சால கிராமம் நேபாளத்தில் கெண்டகி நதியில் கிடைக்கிறது. சூரியனுக்குரிய ஸ்படிகம் தஞ்சாவூரில் வள்ளத்துக்கு பக்கத்தில் கிடைக்கிறது. விநாயகருக்குரிய சோனபத்திரக்கல் கங்கையோடு கலக்கும் சோனே ஆற்றில் அகப்படுகிறது. இந்த 5ஐயும் ஒரு இடத்தில் சேர்த்து வைத்தால் தேசத்தையே ஒரு இடத்தில் வைத்து பார்த்தது போல் இருக்கும் என்கிறார் பெரியவர். எல்லா கற்களுமே வழுவழுப்பாக இருக்குமாம். இடுக்குகள், இடைவெளிகள் இருக்காதாம். கழுவுவதும் துடைப்பதும் சுலபமாம். அபிஷேகம் செய்து துடைக்க அதிக நேரம் ஆகாதாம். இதற்கு பூஜை மண்டபம் கூட தேவையில்லையாம். ஒரு சின்ன சொம்பிலோ சம்படத்திலோ கூட போட்டு வைத்து விடலாமாம். 4 கரண்டி தீர்த்தத்தில் அபிஷேகம் செய்து சந்தனம், குங்குமம், அட்சதை வைத்து அர்ச்சனை செய்து நைவேத்தியம் காட்டலாமாம். வெளியூருக்கு அதை எடுத்துக்கொண்டு போகலாமாம். அங்கே புஷ்பம் கிடைக்கவில்லையே என அலையாமல் வில்வ இலையும் துளசி தலத்தையும் காய வைத்து எடுத்துக்கொண்டு போனால் ஈஸ்வரனையும் விஷ்ணுவையும் அவற்றால் அர்ச்சிக்கலாமாம். மற்ற தெய்வங்களையும் அட்சதையால் அர்ச்சனை செய்யலாமாம். நைவேத்தியத்திற்கு காய்ந்த திராட்சை பழங்களை கொண்டு செல்லலாமாம். எல்லாவற்றையும் ஒரு சின்ன பெட்டியில் வைத்து எடுத்துக்கொண்டு போய்விடலாமாம். இந்த பஞ்சாயதான பூஜைக்கு பின்னால் புத்துயிர் கொடுத்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவர் இந்த 5 தெய்வங்களோடு முருக பெருமானையும் சேர்த்து பார்த்தார். நாமும் முன் சொன்ன ஆவண கற்களோடு ஒரு சிறு வேலையும் வைத்துக் கொள்ளலாம். கண் ஒன்றை பாராமல், காதொன்றை கேளாமல், மனம் ஒன்று நாடாமல், வாய் ஒன்றை பேசாமல், கை ஒன்றை தேடாமல் சிந்தனை ஈஸ்வரன் ஜெபிப்பது அவனையே. பூஜை தீபாராதனை கைகளால் ஏற்றிருக்க வேண்டும். அரைக்கதவை நன்றாக சாத்தி கொள்ள வேண்டும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம். இது ஒரு வகை ரிலாக்ஸேஷன். உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை சுவாமியிடம் விட்டுவிடுங்கள். துன்பங்களை அவன் மீது இறக்கி வைத்து விடுங்கள். மரணத்திற்கு எப்போதும் தயார், அதுவரை அமைதியை கொடு என்று வேண்டுங்கள். வடிவேலறிய வஞ்சகம் இல்லை என்று சத்தியம் செய்யுங்கள். உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் உள்ளத்துக்கு அமைதியையும் பிரார்த்தியுங்கள். விநாயகரை பிரார்த்தியுங்கள். ஔவையாரின் அகவலை பாராயணம் செய்யுங்கள். சூரியனை வணங்குகிறவர்கள் பின்வரும் எனது பாடலை பாடுங்கள். 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே நலமே போற்றி, நாயகன் வடிவே போற்றி, நானிலம் உளநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. ஈஸ்வரனை வணங்குகிறவர்கள் ராமலிங்க சுவாமிகளின் மகாதேவ மாலை பாடலை பாடுங்கள். திருமாலை வணங்குகிறவர்கள் பிரபந்தத்தில் உள்ள திருமங்கை ஆழ்வாரின் பாடலை பாடுங்கள். வறுமையில் வாடுபவர்கள் அம்பாளை வணங்குங்கள். அம்பாளை வணங்குகிறவர்கள்
ராமலிங்க சுவாமிகளின் பாடல்களை பாடுங்கள். கந்தனை வழிபடுகிறவர்கள் கந்த சஷ்டி கவசத்தின் 270 வரிகளையும் பாடுங்கள். இந்த கந்த சஷ்டி கவசம் கந்தர் வழிபாட்டில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. கிராமம் கிராமமாக பாடப்படுகிறது. இதை பாடுபவர்கள் தங்களுக்கு ஒரு நிம்மதி இருப்பதாக உண்மையிலேயே நம்புகிறார்கள். வெறும் வயிற்றோடுதான் பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். குளித்துவிட்டுதான் பூஜை செய்ய வேண்டும் என்பார்கள். எல்லா சூழ்நிலைகளுக்கும் எல்லா வேலைகளுக்கும் அது பொருந்தாது. துன்பம் நெருங்கும் போதெல்லாம் பூஜையில் உட்காருங்கள். சோதனை நெருங்கும் போதெல்லாம் உட்காருங்கள். அடுத்தவர் மீது கோபம் வரும்போது உட்காருங்கள். சந்தோஷம் வரும்போது நன்றி செலுத்துவதற்காக உட்காருங்கள். நோயுற்ற போது நோய் தீர பிரார்த்தியுங்கள். புற தூய்மை வெறும் தண்ணீரால் அமைகிறது. அக தூய்மை உங்கள் வாய்மையில் காணப்பட வேண்டும். பக்தி தத்துவம் பயன்மிக்கது. பாவிகளையும் துரோகிகளையும் விட்டு விலகி நிற்க பரமேஸ்வரனை சரணடையுங்கள். பிறப்பிற்கு முன்னால் அவனிடம்தான் இருந்தோம், இறப்பிற்கு பின்னால் அவனிடம்தான் போக போகிறோம். இவ்வாறு பூஜையில் நிம்மதி என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.